புதன்கிழமை மத்தியானம் எடுத்த வீடியோ தாங்க. சிலிண்டர் இல்லாதப்ப கரண்ட் அடுப்பில் சமைச்சிட்டு இருந்தோம்லங்க, அப்போ எடுத்த வீடியோ தாங்க. அம்மா வந்து கரண்ட் அடுப்பில் சமைக்க மாட்டாங்க. அம்மா காயெல்லாம் அரிஞ்சு வச்சுருந்தாங்க, கத்திரிக்காயெல்லாம் தாளிச்சுருக்கு. அப்புறம் நான் மத்தியானம் லஞ்ச் டைமில் வந்து தாளிச்சுட்டேங்க. ஆன் பண்ணி வடச்சட்டியெல்லாம் வச்சு கொடுத்தேன். அம்மா வந்து தாளிச்சுட்டு இருந்தாங்க. நான் பக்கத்துலேயே தாங்க இருந்தேன். சிலிண்டர் வந்து வியாழக்கிழமை மத்தியானம் வந்துருச்சுங்க. சிலிண்டர் இருந்தால் தாங்க காலையில் ஸ்கூலுக்கெல்லாம் சமைக்கிற கரெக்டாக இருக்கும். சிலிண்டர் இல்லாமல் கரண்ட் அடுப்பில் வந்து கஷ்டந்தாங்க. எங்கள் தர்ஷினி நிரஞ்சனாவும் காய் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு வந்து அம்மாவுக்கு எனக்கு மட்டும்தான் வெறும் சாப்பாடு வச்சு ரசம் வச்சு கத்திரிக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டேங்க. எங்கள் தர்ஷினியும் நிரஞ்சனாவும் கத்திரிக்காயே சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கத்திரிக்காயே பிடிக்க மாட்டேங்குது. என்னதான் செய்யறதுங்க, கத்திரிக்காய் எல்லாம் உடம்புக்கு நல்லது தான், சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து கத்திரிக்காய் வந்து ஒரு கத்திரிக்காய் வந்து அதுலேயே 4ஆக வெட்டி அப்படியே முழுசாக போட்டாங்க. நான் வந்து அம்மாட்ட கேட்டேங்க, கத்திரிக்காய் வந்து முழுசாக போட்டால் வெந்துருமாம்மா, இது வந்து நல்லா இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு. இப்படி போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக கிரேவியாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. நான் வந்து கத்திரிக்காய் பொரியல் வந்து இப்படி முழுசாக போட்டு செஞ்சது இல்லைங்க, அரிஞ்சு போட்டு தான் செஞ்சுருக்கேன். கத்திரிக்காய் குழம்புக்கு வேணால் புளி குழம்புக்கு வேணால் எண்ணெயில் வதக்கி முழுசாக போட்டிருக்கேங்க. கத்திரிக்காய் பொரியல் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தை வந்து பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெரிய வெங்காயத்தையும் போட்டு வதக்கி விட்டு அது கூட மஞ்சத்தூள் வரமிளகாத்தூள் எல்லாம் போட்டு வதக்கலாங்க. அதுக்கப்புறமா கத்திரிக்காய் வந்து நம்ம போட்டுக்கலாங்க. கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டுங்க. அம்மா வந்து அதுக்குள்ளே வந்து ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சீரகம் மிளகு மல்லியெல்லாம் போட்டு இடிக்கிறோம்லங்க, அந்த இடிகளில் வந்து அம்மா வந்து சீரகம் மிளகெல்லாம் போட்டு இடிச்சிட்டு இருந்தாங்க. ரசத்துக்கு வந்து சீரகம் மிளகு மல்லி எல்லாம் போட்டு இடித்து ரசத்துக்கு தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. அம்மா வந்து ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி புளி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சுருவாங்க. அது கூட உப்பும் போட்டு கலக்கிடுவாங்கங்க. ரசத்துக்கு கரைச்சி வச்சுருக்கிறதுலையே மல்லித்தலையும் தூவி தனியாக எடுத்து வச்சுருவாங்க. நீங்கள் வந்து ரசம் நுர கட்டினதுக்கப்புறம் இறக்கும் போது மல்லித்தலை இருந்தால் அம்மா தூவாங்க, இல்லை விட்டுருவாங்க. சீரகம் மிளகு மல்லி எல்லாம் வந்து பச்சையா போட்டு நுணுக்க மாட்டாங்க. நல்லா கொஞ்சம் வதக்கி லேசா எண்ணெய் ஊற்றி வதக்கி இடிகல்ல போட்டு இடிச்சோம்னா நல்லா பொடியாயிருங்க. கரண்ட் அடுப்புல வைக்கிற வடச்சட்டி வந்து இல்லைங்க, ஒண்ணுதான் இருக்குது. அந்த கத்திரிக்காய் பொரியல் வந்து மாத்தி எடுத்து வச்சுட்டு தான் ரசத்தை தாளிக்கணுங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டதுக்கப்புறம் வரமிளகா கருவேப்பிலை பூண்டு எல்லாம் போட்டு எண்ணெயில வதக்கணுங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இந்த தக்காளி புளி எல்லாம் போட்டு கரைச்சி வச்சிருக்கோம்லங்க, அதை எடுத்து அப்படியே ஊத்திடலாங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் உப்பு போட வேண்டாங்க. அம்மா வந்து உப்பு போட்டுக்கு தான் கரைச்சி வச்சிருக்காங்க. மல்லித்தலையும் போட்டாங்க. ரசம் வந்து நுர கட்டிடுச்சுன்னா எடுத்து ஊற்றிக்கலாங்க. ரசம் ரெடிங்க. கத்திரிக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு, ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. நானும் அம்மாவும் சாப்பிட போகிறேங்க. சாப்பிட்டு நானும் வேலைக்கு கிளம்ப போகிறேங்க. காலையில் செஞ்ச காய் சாப்பாடு தான் வந்து கொஞ்சம் குழஞ்சிருச்சுங்க. பாஸ்மதி ரைஸில் தான் செஞ்சோம். அது பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வைக்க மாட்டோம், அப்படியே கழுவி போடுறதான். தண்ணி கீது எச்சா போச்சோ என்னன்னு தெரியல, எப்படி குழஞ்சி போச்சுங்க. நம்ம டெய்லி சாப்பாடு செய்கிறோமில்லங்க, அந்த அரிசியே போட்டுக்கலாங்க, அதே நல்லா இருந்திருக்கும் காய் சாப்பாட்டுக்கு. சரிங்க, சாப்பிட்டு நானும் வேலைக்கு கிளம்புறேன். அம்மா போய் ரெஸ்ட் எடுக்கணும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய்.